மக்களே மழை பெஞ்சிக்கிருக்கு. நம்ம இடியும்னு சொன்னபடி நல்ல மழை பெஞ்சிக்கிருக்குங்க பாருங்க. ஆனால் வெயில் அடிக்குது, மழையும் பெஞ்சிக்கிருக்கு. ஆனால் நைட்டு லைட்டாக மழை பெஞ்சிக்கு ஒரு பண்டைய மக்கள் போல் லைட்டை சாரம் வச்சு நம்ம பசங்க ஐயா அப்போ யாத்தே நிறைய போடுறா கடையை போட்டுட்டாங்க பிடிச்சி எல்லாத்தையும் அவுத்து விட்டேன். இப்போயும் ஒரு விடிய காலையில் கரெக்டாக ஒரு 9 மணிக்கு அப்போது விழுந்துருச்சு. ஆனால் நின்றுச்சு திருப்பியும். இடியும்னே இன்றைக்கி நல்லா அடித்தா தான் உண்டு. இன்றைக்கி தான் மழை பெஞ்சிருக்கு. நல்லா அடிக்கணும்னு வேண்டுங்க. சரி நண்பா, என்னோட பேர் வைரம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மேய்ச்சலுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போவோம். ஓகேவா, ஆரம்பிப்போம். நம்ம சின்ன விளைச்சி மக மழை பெய்ஞ்சிருது தான் வாழ்க்கையில் மொத்த மழை பெய்ச்சு அவன் நிற்கிறான். அவன் என்ன பண்ணுறது இல்லை ஓடுறாங்க. யாத்தே எப்போ என்ன பிடிச்சிட்டீங்கன்ற நீ ஒடியார் போயிட்டு தானே நீயே இங்கே இந்த பலூன் பகலை காணுது. ஒவ்வொரு பக்கம் மழை வந்து மழை இப்போ தான் முதல்ல பார்க்குறாளுங்க. இந்தா இவ்வளோ அப்படித்தான். யாத்தே பத்துருவாங்க இன்னமும் ஒருத்தர காப்பாற்றிக்கிட்டு நானே போகிறேன்றா. இந்த பயப்படுறா எங்கே இந்த இவ்வளோ தெனவட்டு மகளாக ஓடியான்ட்டா. அப்புறம் 100 எவ்வளோ நடந்து கட்டிக்கிட்டானே. வரிக்குதிரை மகளாக முதல்ல ஓடியான்ட்டான். வரிக்குதிரை மகனே அதை நினையா மாட்டேன். நண்டு மலை இல்லை ஓடி நடுக்கடி நினையாதிரி. உங்கள் அம்மா எங்கே இருக்கு பார்த்துக்க. இல்லை மற்றவங்க இந்த மலை கருவச்சி மலை ரெடியாக ஓடிட்டா. மீதியெல்லாம் நின்ட்டாங்க. தரிக்காம நெட்டி போட்டு அப்படியே போக்கும். மழை இந்த வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டேன். இல்லை அதே இன்னும் ஒரு தடவை பார்த்துக்கிறான்ற பயப்படுறியா. இல்லை அவ்வளோதான் மழை நின்றுச்சு. ஆனால் இன்னொரு மழை தான். அந்த மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது சூட்டை கலப்ப போகுது. சின்ன வலிச்சே மழை நின்றுச்சு எந்திரி. நான் மட்டையா ஆத்த என்ன தூக்குறவரே சின்ன வலிச்சே என்ன முடிச்சுக்கிட்டே தூங்குறியா? எந்திரி, மழை நின்று எப்பயும் முடிச்சு வா. கம்மா ஒரே எந்திரி நான் தூங்குறா. வாடா போவோம். ஏமா அங்கிட்டு பார்த்தியா மழை இறங்கியிருக்கு. ஆனால் மழை வர மாட்டேன்றது என்னன்னு தெரில. மழை வருவனான்றது. இறங்கி வர குதிச்சு போடுறாங்க. அக்கியாத்த நீ மழை வெஞ்சிச்சு. காலையில் யாரும் வாசல் ஒழிக்கல போல் நம்ம ஊரில். அதனால மழை நினச்சி லைட்டாக வாசல் ஒழிச்சிட்டு போயிருக்கு. சூடு தான் கிளப்ப போகுது. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு மேலே தான் மேப்பில் காட்டுது மழை இருக்குன்னு. இடியமின் மழை இருக்குன்னு சொன்னாப்புல அதே மாதிரி மேகமெல்லாம் காற்றடிச்சு ஓடுதுங்க. எங்கேயோ ஓடுது. போய் எங்கே தான் போய் போகும்னு தெரில. இங்கிட்டு பள்ளம் கிடக்கு அடிச்சு விட்டு போகுமா. இங்கிட்டு காற்று வரும். அங்கிட்டலாம் சரியான மழை. அந்த மழைக்கு அந்த பக்கம்லாம் மழை வெஞ்சிக்கிருக்கு. என்ன சரசு தண்ணி வேணாமா? மோடம் போட்டனால தண்ணி யாரும் உங்களுக்கு தவிக்கலையா? இல்லைங்க, எனக்கு என்ன உண்டாவரத போராட்டத்தை கைப்பிடிங்க. இது உங்களுக்கு ஓவரா தெரியலையாடா? அந்த கம்மா தண்ணி வேணான்ட்டு இதைத்தான் குடிக்கிறாங்க. இது என்னன்னு தெரியல. நேற்று இருந்து தொடவே மாட்டேன்றாங்க. இந்த தண்ணி மட்டும் டேஸ்ட்டாக இருக்கும்ல. உங்களுக்கு நல்லா சீனி போட்டுப்பாங்கள தண்ணிக்குள்ளே. இனிப்பாக இருக்கும் போல. இதைத்தான் குடிக்கிறாங்க. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தானே போய்க்கிருச்சு. அப்படியே அபோட்டான மாறிச்சு. வரும் மேகமெல்லாம் எங்கேயோ போய்க்கிருக்கு. தேனி போய்க்கிட்டு நினைக்கிறேன். ஓடு கிளவி தாய் கிளவி. நீ குமரி எனக்கா ஓடிக்கிருக்கேன். என்னமோ நெத்த நீ பார்க்காத மாதிரியும் நானும் உனக்கு கொடுக்காத மாதிரியும் உனக்கு கொண்டு விடாமல் திட்டுருவீங்க. நேரத்தெல்லாம் ஓட்ட கொடுத்தாலும் திரும்ப எங்கே வர சின்ன குதிரை பெரிய குதிரை இல்லை வாங்க. நீ வரமாட்டேன். தண்ணியை குடிச்சுட்டான். ஸ்கைஃபால் போட்டு கடைசியில் ஒரு நடைய 2 நடைய நீங்கள் போய் டிந்திக்கிட்டு வரேன். நேற்று பிடிச்ச தீயை பார்த்தீங்களா? நேற்று பிடிச்ச தீ இன்றைக்கி கறி போச்சு. டுடே இன்று மழை வந்தால் செம்மையாக இருக்கும். இந்த இது வரைக்கும் பிடிச்சி போயிடுச்சு. பட்டன்னு அடிச்சுக்கு வந்துச்சுங்க. இங்கிட்டு வரல. இந்த பாதையில் ஏதோ அதோட 2 கிச்சு இங்கிட்டு தான். இதுலேயும் வரலப்பா. நல்லா வேலை வந்துருந்துச்சு. இந்த நெட்டப்புள்ள அடித்து காலி பண்ணியிருக்கோம். இதோட சரி அப்படியே நின்றுச்சு. இப்படியே ஒரு மழை தொடர்ந்தால் வேறு லெவலு. மேகம் கருக்குது, மழை வர மாட்டேங்குது, வீசி அடிக்குது காற்று, தள்ளி போகுது காற்று. கறி போச்சு வயல செல்ல. ஆனால் சட்டத்தில் ஒரு நைட்டு ஒரு 12:45 விழுந்துச்சுல. அதில் விழுந்தோடனே நான் கூட நல்லா போர் விழுத்து போதிக்கிட்டேன். யாத்தே ஏன் மழை வர போகிற கரையை போகிறேன். எதிர்த்து பார்க்குறேன் சார் நல்லா விழுந்துக்கிருக்கு. அப்புறம் ஒரு எல்லாத்தையும் அவுத்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ எல்லாத்தையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் 1.5 கிலோ மழை 2 வச்சு. பாவியில் இது உசுப்பு இருக்காரு தைக்க. இதே மாதிரி தான் காலையிலே வந்துச்சு போயிடுச்சு. படுவாய் பாய்வுள்ள மழையை ஊருக்குள்ளே அம்பிட்டு சாரம் விழுந்தது. இங்கே கம்மாக்குள்ளே ஒத்த சாரம் இல்லை. அப்படியே வறண்ட பாலவனம் ஆகிப்போச்சு. அங்கே பேஞ்ச சாரம் இங்கே பேஞ்சதாலும் கொஞ்சமாவது நல்லா இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் ஆகிப்போச்சு. வேறு அப்படியே ஒத்த போட்டுக்குள்ளே விழுதுங்க. சும்மா ஊருக்குள்ளே மட்டும் ஒரு அடி அடிச்சுட்டு போயிருக்கு. கச்சா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கம்மாய் தான் ஆள்ட்டு. பக்கத்தூர் கம்மாயெல்லாம் போக மாட்டோம். என்ன செய்ய, என்ன முறைச்சா விட நடக்காது பார்த்துக்க. இன்னைக்கு இங்கிட்டு தாண்டி முழுக்குள்ளே ஓட்டுறோம். வாங்க கருவாச்சி மலை, நண்டு மலை, இரட்டை சுழி, சேட்டை சுழி, பேட்டை சுழி. கவாடி நண்டு மலை நீ எல்லாம் ஒரு மண்டையே ஆலையும் பாரு. நல்லா குளிச்சியா? இன்னும் குளிக்கலையே. நல்லா மழையிலாம் வையா நீ குளி. கோணேசே இந்தரா கோணேசே திம்பியாடா தின்றா. என் காலில் வர்ற 2 நாள் முள் குத்தி நல்லா பள்ளமாக போச்சு. இந்த இருக்குது அடியில் இருக்குது. அது பாய் எடுத்தேன், பாய் எடுக்க முடில. முள் வாங்கி கூட சிக்க மாட்டேங்குது. ரொம்ப இதாக இருக்குன்னு நோண்டி தாங்கி நடக்கிறேன். என்ன செய்ய, எப்படியாவது முள்ளை எடுக்கணும். நான் வேணுமா டைனோசர்? உனக்கு வேணுமா? நம்ம ஆளுக்கு ஒன்று தான் எடுத்துக்க. நான் உனக்கு ஒன்று இதே மோந்து பார்க்கக்கூடாது. டக்குன்னு எடுக்கணும். கச்சா இந்தரி 2 உள்ள வத்தவலை கீழே குனிஞ்சு பாரு. நீ பாரு எடுத்துக்கிடி. அது கேட்க போகிறாங்க. எடு
இந்த நீ எடுத்துக்க நெத்தி போட்டு உன் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் எடுத்துக்க. அவ்வளோதான். ஸ்கைஃபால் இங்கிட்டு வா. ஏய் அவள் கேட்க போகிறான். அவ்வளோதான் இந்த எடுத்துக்கிட்டு தெனாவட்டு மகளே கேட்க போகிறான். இனி சண்டை போட கீழே புண் டப்போ பலூன் பாய்ஸ் பால் பாடி பலூன் பலூனு. அவ்வளோதான் காலியாக போச்சு. போங்க பூச்சை காக்க பூச்சை பூச்சை எடுத்துக்க வராங்க ஒரு சாண்டாங்க. விட்டு வெட்டில் சிறந்த விட்டு தென்னா விட்டு எடுத்து ஓடு. இங்கே ஒரு ஆற்றி நண்டு ஒன்று ரீ அடா பால் இந்த வடக்க மட்டும் ராமசாமி எடுத்து ஓடுறா கேட்கக்கூடாதா. கோணசை அப்புறம் வேலை வந்துடா எடுத்துடா அவ்வளோதான்டா வராங்க. அடுத்து யார் கொடுக்கலந்தா கண்ணி கொட்டி குடிக்கலந்தா நீ சென்னை கொட்டி திண்டுக்க. ஐயா 2 பேர் வராங்களே ரெட்டை சொல்லி இதுவும் ஆளுக்கு பாதியை வச்சுக்க. பாய்ச்சி வச்சு தந்தா ரெட்டை சொல்லி கோச்சு போகாதீ எடுத்துக்க. அவ்வளோதாண்டி காலியாக போச்சு. அடுத்து ஷிஃப்ட் நான் பால்வாடி பலூன்னு ரிவல்ஸில் போகும்போது அன்றைக்கி இந்த ஒரு சக்கரை பூசணிக்காய் தோட்டத்தில் ஒன்று மேய்ச்சோம்னா அந்த பக்கத்தில் ஒரு நாட்டுக்கிற மரம் பெரிய மரம் இருக்குது. காற்று கடிச்சு இந்த மரத்தில் போட்டு நெத்து விழுந்திருக்குன்னா அப்போ அந்த மரத்தில் விழுந்துருக்கணும். போய் பார்ப்போமா. அந்த கிளம்பிட்டா ஸ்கைஃபால் நீ வந்தான்னா வராட்டின்னு நான் போக முடியும் முடியா. அண்ணா அங்கே போக முடியும் தரேன் ஓடியா வா நீங்களே திருத்தவே முடியாது. வேறு என்ன விதத்தில் விட்றாங்க மரத்துக்கு. ஆனால் இருக்கும் போய் பாருங்க. அது இந்த ஓட்டமாக விடுவாங்க. ஆத்த நெத்தை பார்க்க நமக்கு டைனோசர் ஓட்டத்தை வரு ஓடம்புள்ள எதுக்கு ஓடுற அவங்க ஓடி என்னத்தை எப்படி தின போகிறாங்க. எல்லோரும் வந்துருச்சான்னு தெரியவில்லை. நான் நினச்ச மாதிரியே நெத்து அவன் நிறையா விழுந்து கிடக்குங்க. அப்படியே நைட்டு காற்று அடிச்சதுக்கு அதுக்கும் நெத்து என்னமோ தட்டி விட்டு தானக்கா அம்புட்டு விழுந்து கிடக்கு. ஓட்ட இருக்குது. இது திண்டாலே போகுது. எல்லாம் கடுக்கு முடுக்கு நல்லா திண்டுறாங்க. இங்கிட்டே முட்டு கிடக்குன்னா இன்னும் 2-3 மரம்லாம் கிடக்கு. இந்த பக்கம் பாருங்கள் நாட்டுக்காய் நிறையா கிடக்குங்க. இதாங்க சத்தான காய் நாட்டுக்காய். இது எப்படியோ காற்றுக்கு காஞ்சி வச்சோல இதுவும் நிறையா விழுந்து கிடக்குங்க. இங்கிட்டு நல்லா நாட்டுக்காய் கிடக்கு. நாட்டுக்காய் நல்லா காற்றுக்கு அடித்து புள்ளு நல்லா விழுந்துருக்குங்க. திண்டுக்க அங்கே ஒரு ரெட்டை சொல்லி முழுக்கும் புள்ள விலைக்கு இது கொஞ்சம் மண்ணை பிடிக்கும். அந்த காய் அப்படியே துவக்கும். நல்ல கொடி இருக்குங்க. கை கட்டு பக்கத்துலேயே இருக்குது. எவனும் வரமாட்டேன் வாங்கடா அந்தரா. ஒரு காலத்தில் மார்கழி மாதத்தில் அந்த கொடியை விட்டு அடித்தா நல்லா தின்ட்டாங்க மனசார. அப்போல்லாம் அந்த கொடியை சாயந்தரம் இங்கே ஒரு பச்சை மழை லைட்டாக அந்த ஊர்னி தண்ணி ஈரத்துக்கு நல்லா வளர்ந்துருக்கு. இப்படியா பழுனே பால்வாடி பழுனே இந்த பழுனே உனக்கெல்லாம் எட்டும் நீங்கள்லாம். ஆனால் தின்னோன்னா யோசிக்கிறீங்க பாருங்க. இந்த மழை வந்தாலே போதுங்க. சித்திரை மாதம் வரைக்கும் ஓட்டிடலாம். வரமாட்டேன்டாங்க. அப்படியே காற்று போகுது. அப்படியே பேஞ்சு விட்டு தனியாக ஆலங்கட்டி மழை தான் நல்லாயிருக்கும். பெய்வனாடுதே சண்டை விடாங்க ரெண்டு வந்தா தெனாவட்டு ஏன் கிட்டே வர மாட்டேன். நாட்டுக்காய்டி இல்லடி ஏன் ரொம்ப ஒடுங்கிட்ட. இதுலேயே கொஞ்சமாக தின்னுடி ஏன் மாட்டேன் நீ நம்புடி தின்னு ஏன்னா வயசாகிட்ட. தண்ணி பாய்ச்சதுக்கு அதுக்கும் பண்ணி உழப்பிருச்சுங்க பாருங்கள். பண்ணி உழப்பிருக்கு. பக்கத்தில் மக்காச்சாலா காடு இருக்குது. அங்கிட்டு நம்ம மக்காச்சாலை கூட அங்கிட்டு தள்ளி கிடக்கு. அப்படியே ஏரியா நேரத்திலிருந்து வந்துருச்சுங்க. நம்மளும் சுற்றி நல்லா இது கட்டணுங்க. அந்த கயிறு கட்டணும் சண்டாண்டுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அது சண்டா அந்த அங்கிட்டு கட்டியிருக்காங்க. அது மாதிரி கட்டி ஒரு சின்ன ஒரு வெள்ளை சட்டை மாதிரி நிற்கிற மாதிரி கட்டோம்னா அந்த மனுஷன் வாடகை கிட்ட வராது. போன விட்டு அதே வரல. ஒரு வேட்டுக்கிட்ட போட்டோம். அதோடு சரி ஒரு 3 நாள் தொடர்ந்து வேட்டை போடணும். இங்கே இந்த ஈரத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்த மக்காச்சோள காட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். நம்ம காட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். நம்ம தான் உசாராக இருக்கணும். இந்த செந்தட்டியை கடி இதையும் கடி இருந்தா உனக்கு 2 நேரத்தை எடுத்துக்க. உன் பங்கு எடுத்து மொத்தமாக கூட அடி பாவி பாய் விழுந்தா 2 கிலோ ஓட்டுறதுக்கு எடுத்துக்க இந்தா முடியா. அங்கே வை இந்தா இங்கே பாரு. என் கையை பாரு இந்தா உனக்கு எடுத்துருக்கேன். கீழே பாரு அந்த இருக்கிறாங்க திண்டுக்க. அடுத்து யாருக்கு இந்த வரிக்கூத்தரெல்லாம் கிட்ட வந்தாலும் தெரில. அவெல்லாம் பால் குடிக்கு வடக்கு ராமசாமி இந்திரா என்ன சார் இந்தா கோணேசை நீ எடுத்துக்கிறா. கோணேசை இந்திரா இந்தா நீ எடுத்துக்க. கண்ணுமே மகளை ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க. கீழே போட்டு எடுத்து சாரை விழுகுதுங்க. லைட்டாக சொட்டு விழுகுது. அப்படி சடச்சடன்னு அடிச்சு விட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அடிச்சு விட்டு போனால் நல்லாயிருக்கும். மழை வருதுமா கொடையை எடுத்துக்கோமான்ற இன்னடி கடுப்பு மகளை 2 தூரம் விழுந்தோடனே ஒருத்தல அவளை குடிச்சிருக்கா. இன்னொருத்தங்கடி அவளை விட்டு குடிக்கி. நீ அவளை விட்டு குடி வா. அவளைங்க எங்கே இருக்கா அவள் காணாமா. அவளை காணா எங்கே போயிட்டா. இந்த வரா வாடி கிறுக்கி கூறு கட்டவளை அவள் ஒருத்தையாக விட்டு அடிச்சுக்கிருக்கா. சும்மாவே 2 பேரும் பாலில் கிடக்குறீங்க. தண்ணியும் குடிக்காமல் ஒன்றும் குடிக்காமல் 2 பேரும் ஒன்றா குடிக்கிறேன். அப்படியே குடிங்க கரெக்டாக பிடிச்சா. அவன் இந்த காப்பை பிடிச்சா அவன் இந்த காப்பை பாரு. இந்த காப்பை விட மாட்டா. அவன் அந்த காப்பை கரெக்டாக பிடிச்சிருக்கா. குடிங்க. இந்த மரத்து நிலையில் நீங்கள் சாரை விழுந்தாலும் சரி மழை விழுந்தாலும் சரி ஓடி அங்கிட்டு வா. நான் மோந்து பார்க்குறீங்க தின்னுங்க. இந்த பச்சை கிடைக்காமல் இருக்குது. நானும் இழுக்கிறேன். பக்கத்துலேயே இருக்குது. இவ்வளோ பேருக்கு வரவே மாட்டேன்னுது. என்ன அமைச்சரே இங்க 2 தின்னு டைனோசர் இதெல்லாம் கொடி திம்பில் கொடியை திங்கவும் அவ்வளோதான் வந்துருச்சு தின்னு. நான் ஸ்கைஃபாலு கிளைமேட் நல்லா இருக்கலாம் உருண்டு கொடுத்து விளாட்றீங்களா. நீ நல்லா வெயில் அடிக்கலை. நல்லா நீங்கள் நெத்தை திண்டு நெத்து ஓட்ட கிடச்சிங்க. நம்ம பக்கத்தூர் போகும்போது அவ்வளோவுக்கு நிறைய நெத்து கிடச்சி நெத்தை திங்க தான் 2-3 அங்கே பக்கத்தில் 2-3 கோரை ஃபுல்லாக அடித்தாங்க. மழையும் வராது புயலும் வராது ஒன்றும் வராது.
பேசாமல் டைனோசர் தூங்கிடுச்சு. நானும் பார்த்தேன், பேசாமல் டைனோசரே உன் மேலே தாங்கிடும். அதே சொல்லுது, நானே உசுறு போலச்சு தப்பிச்சு வர பெரும்பாடு, நீ எம்மளை சாஞ்சிக்கிறியாடாது. அது சூர்யாக்கு அப்புறம் இவன் நல்லா சாய் மாடம். இல்லாட்டி நம்ம ரிக்கி பாண்டி இருக்கா அப்படி நல்லா இருக்கும். இல்லாட்டி நம்ம கடா புது கடா அது கரெக்டாக இருக்கும். டைனோசரு நீ தாங்க மாட்டேன், பாடி தாங்காது, ரொம்ப இதாக இருக்கா. டைனோசர் எந்திரிச்சு வரு, போடா உடம்புலாம் தாங்க முடியாது, ஏன் பாடி தாங்காதடா, ஆளப்படுறா சாமி விட்டுருச்சு. எந்திரிச்சு போயிட்டியா? நான் ஒரு மேகம் வந்துக்கிட்டுங்க பாருங்க, தெரியும் பாருங்க, அப்படியே தலைக்கு மேலே நிற்கிதா எப்படி நிற்கிது, ஆனால் பெய்யாது, ஓடி போயிடும். இது பெய்கிற மாதிரியே தெரில. தெனாவட்டு மகளே, தெனாவட்டு மகளே, என்ன தூங்கிட்டீங்க? போதுமா, நல்லா மேய்ச்சிட்டிங்களா? நீ செல்லப்படி, நீ செல்லப்பில்ல அங்கே ஒருத்தி படுத்து வைக்காம நம்ம கபாலிக்கா கோனேஷ் குச்சேஷ் கோனேஷ் ரோலக்ஸ். என்ன கோனேஷ் மண்டை சொல்லின்னு சொல்லுமா கோனேஷ், நீ கச்சா கணக்காக வந்துட்டேன். என்ன கபாலி வணங்க கபாலி, என்ன மட்டையாக தூக்கவா கனவு பண்ணுறீங்களா? மேய்ச்சிட்டிங்களா நல்லா? அங்கே ஒன்றும் இல்லை ஸ்கைஃபால் மகளே, இருக்கிற நெத்து இருக்கும்போது பார்த்தா நெத்து ஆட்டையை போட்டு அங்கே வந்ததில்லை. இன்றைக்கி இல்லை, போனால் தானே இருப்போம் அங்கே. இந்தா விழுகுதுக்கிற விழுகுது மொத்தம் பழுத்து வச்சு, ஆகா கொப்போ அத்தை நீ எடுத்துறாரா, எல்லாத்தையும் பாதி கொடுப்பா. அதான் ஆளுக்கு பாதி விழுக மாட்டேன்னு இருந்தா எடுத்துக்க ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க. வாங்க தண்ணி குடிக்க போவோம், நேராக போய் கம்மாயை போய் தண்ணி குடிக்கணும். உனக்கு இல்லையா? உனக்கு இப்போ வேறு இல்லைடா. எடுத்து ஓடி போயிரு, ஓடி அங்கிட்டு இருக்காங்க உங்கள் கேங்கெல்லாம் அங்கே போயிடுச்சு. நீங்கள் நின்று எனக்கு இருக்க விட்டா ஓடி. பயப்பட மாட்டேங்குது வர்றா. ஏய் பயம் இல்லையா? மண்டையா பாரு, மொட்டை மண்டையாக இருக்கே, வரதுலேருந்து மொட்டை மண்டையா. போ அப்படி போ, அந்த பக்கம் போ. ஓடி. மலைக்கண் நோய், இந்த கண்ணு தெரில, பார்வை. ஆமாம் பார்வை குருட்டு, சரியான பார்வை, சரி பார்வை தெரில. ஒரு செம்பிளியாடுக்கு வயசாக மலைக்கண் நோய் வரும்ல, அது மாதிரி ஒரு கண்ணு தெரியும், ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்குது. சரியாக பார்வை தெரியாமல் தான் போச்சோம்ல. ஓடு நீர் போ, அந்த போகிறாங்க கொண்டு ஓடு, அந்த இருக்கு ஒரு பார்த்துச்சுன்னா பிடிச்சிரும். அந்த பக்கம் தான் ஓடு. இந்த அது வாடு பார்த்து தெரியாமல் எங்கிட்டாவது முள்ளுக்குள்ளே போய் நின்றுக்கிறது. ஓடி அங்கிட்டு வா, அந்த இருக்கு ஒரு அந்த ஓடி அங்கிட்டு வா அந்த நிற்கிது, சரியாக தெரில, பார்வை தெரியாமல் நிற்கிதுங்க. ஓடியா இங்கே வா வருது ஓடியா அங்கிட்டு வா. நான் அங்கிட்டு போயிட்டு அது நம்ம ஆட நினச்ச போகுது. அவர் சத்தம் போட சொன்ன சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. இது கண்ணு தெரில, காதும் கேட்க மாட்டேன்னு போல இந்த ஆடுக்கு, என்னன்னு தெரில. காது கூட லைட்டாக கேட்குது, ஆனால் கண்ணு சுத்தமாக தெரில. இருந்தா சுத்தமாக கண்ணு பார்வை போயிடுச்சு, அரை பண்ணு பார்வை தான் இருக்குது. ஏதோ எந்திரி படுத்துக்கிச்சு, மொத்தமாக எந்திரிச்சு வா. சரியாக பார்வை சுத்தமாக தெரிலன்னு நினைக்கிறேன். காது வேண்டாம் கேட்குது. ஓடி அங்கிட்டு வா, அங்கிட்டு போகாதான் ஒன்றும் இல்லை. யாத்தி மறுபடியும் அங்கிட்டு தான் போகுது. எப்படி சேர்க்குறது? விசில் அடித்தாலும் காது கேட்க மாட்டேன். அது பாட்டுக்கு முள்ளுக்குள்ளே போகுதுங்க. கிட்ட கூப்பிட்றேன், அது பழைய நேரத்தில் வாடு போகுது. எங்கிட்ட முள்ளு இருக்கும், அது வாடு போகுது. இந்தா விசில் அடிக்கிறாரு, இருந்தாலும் இது சரியாக கேட்க மாட்டேன்றது. வயசாக மனுஷன் மாதிரி தாங்க ஆடும். சரியாக இதுக்கு 2 கண்ணும் சரியாக தெரில, ஒரு காது கேட்கல போல். ஒரு விசில் அடிக்கிற இந்த அப்போ எப்படி லைட்டாக கேட்குது, இந்த போகுது, ஒரு காது தான் கேட்குது. அப்படியே வாடுக்கு முள்ளுக்குள்ளே விழுந்து தெரியுதுங்க. மனுஷன் மாதிரி தாங்க ஆடுக்கு சிலது, அது ஒன்றும் பண்ண முடியாது போல். சார் பழைய ஆடுன்னு நாவாத்தமாக வச்சுருப்பாங்க நினைக்கிறேன், அதனால் வயசாகிற வரைக்கும் வச்சுருக்காங்க. அது வாடுக்கு இங்கிட்டே வருதுந்தா விழுகுது. இந்த வழி அங்கிட்டு வா, இங்கிட்டு போகிற அங்கிட்டு இல்லை, இந்த அங்கிட்டு வா. அந்த முடுக்குள்ளே போகுதுங்க. அது தெரில எங்கிட்டு போகிறதுன்னு சரியாக தெரில. அந்த இருக்காங்க, ஆனால் ஒரு ரெட்டில் நானும் பிடிச்சி இழுத்து துண்டை போட்டு இழுத்து போகிறேன், படுத்துக்கிட்டேன், திரிக்க மாட்டேன்றது. ஓடு மற்ற ஆடு கற்றுத்தோரு, அப்படி திரும்ப ஓடு. அப்படியே போ, அப்படியே திரும்ப அப்படியே மற்ற ஆடு கத்துறதை பார்த்து ஓடி போயிடும். திரும்ப வரும், முள்ளுக்குள்ளே போகுது. எங்கிட்ட போகாத, முள்ளுக்குள்ளேயே போயிருக்க. விழுந்து விழுந்து உடம்பெல்லாம் ரத்தமாக தான் காயமாக இருக்குது. இது ரொம்ப கஷ்டம், ஒரு முள்ளுக்குள்ளே தாங்க போகுது. இந்தா கிட்டு வா. கேட்காது, நம்ம கூடயே வருது. சரி வரட்ட, தண்ணிக்கு விட்டு திருப்பி நம்ம அந்த பக்கம் தானே போவோம், அப்படியே சேர்த்து விட்டுருவோம். ஓடியா அங்கிட்டே வா, அப்புறம் வேறு எங்கிட்ட ஓடிக்கிறாத. ஓடியாப்பா ஓடு நீயும் போ, தண்ணியை குடிச்சிட்டு வா. இது கூடவே வந்துட்டு அப்புறம் திருப்பி பத்துவோம். நல்லா தண்ணியாக குடிச்சிக்குங்க. மழை வர டம்முன்னு சத்தம் கேட்டுக்கிருக்கு. தண்ணியை குடிச்சிட்டு அடுத்து மேய வைக்கணும். எவ்வளோ சீக்கிரமாக காஞ்ச பொருளை கட்டு கடிக்கிறாங்களா அப்போதைக்கு நல்லது. ஸ்கைஃபாலு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. அங்கே ஒரு நாய் நிற்கிதா, அந்த தெரியுதா? அந்த நாய் அப்படியே அந்த செம்பரி ஆடு வாடை, அந்த செம்பரி ஆடு கத்துற சத்துக்கு வந்துருச்சு. அதுக்கு தான் வருது. கிட்ட வந்தால் முட்டுற நீலாம் நல்லா முட்டுவேன். நீ கச்சா தென்னா வீட்டில் பறக்க முட்டுவாளுங்க. கிட்ட வந்தால் முட்டுற. ஓய்
நீ ஏரியாக்குள்ளே வா, உன்னை பார்த்துக்கிறேன். ஓடு, நாய் வேறு வருது, கடிச்சு போடுவோம். போ, உனக்கு நாய் எது செம்பரியாடு வெள்ளாடு கண்டுபிடிக்க முடியல. ஓடு, அங்கிட்டு போயிடு. அந்த செம்பரியாடை அவங்க கூட தூக்கி விட்டாச்சுங்க. அவர் அங்கிட்டு இருந்தே பற்றிக்க வந்துட்டாப்புல. இங்கிட்டிருந்து ஒரு நாய் இருக்குது, நானும் சரியான வெளியூர் நாய். நம்ம ஒரு பக்கத்து ஊர் போனோம்ல, அந்த ஊர் நாய். அந்த நாய் தாங்க கிட்டத்தட்ட அவங்களோட ஆடை எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 குட்டியை பழைய இப்படியே பார்த்துருப்பீங்க. ஒரு குட்டி சத்தத்தை கட்டுறது செம்பரியாடு, அதை கடிச்சு போட்டதை வேற அந்த நாய் தான். இந்த நாய் வெளியூர் நாய். இது ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இருக்கு, ஆனால் வெறி பிடிக்காத நாய். இந்த செம்பரியாடு சத்தை கரெக்டாக தேடி பிடிச்சி வந்துருச்சுங்க. ஆனால் ஒரு வழியாக சேர்த்தாச்சு. அதனால் சின்ன குட்டியெல்லாம் நம்மளாம் பார்த்து பத்திரமாங்க இருக்கணும். சின்ன சின்ன குட்டியெல்லாம் அந்த முள்ளுக்குள்ளே ஓடி சேர்ந்து நெத்து பறக்க அப்படியே நாய் மோப்ப முடிச்சு. அதை எப்படி பார்க்க கரெக்டாக பார்த்து நம்ம மாடு பார்த்துக்கிச்சு, கைவால் பார்த்துக்கிட்டா, எப்படியோ பார்த்துக்கிட்டாங்களா. இங்கே ஒரு ஆண் மயில் இருக்குது. மயிலே அவ்வாறியோ மழை பெய்யத்தில் நல்லா தொகையில் விரிச்சாடுவோம். ஒரு பழைய வீடியில் அது தொகை விரிச்சாட காமிச்சேன். அதெல்லாம் அந்த வீடு எனக்கே மறந்து வச்சு எங்கே இருக்குன்னு. இந்த இருக்கு ஒரு பயப்படாத, இதெல்லாம் நம்ம பசங்க தான், நீ வீட்டுக்கு வசதியில் நினச்சிடாத. இந்த இருக்கு ஒரு தொகையை விரிச்சு ஆட மாட்டியா இப்போலாம். இது இன்னொரு மயில், பெரிய மயில். அங்கிட்ட ஒரு ஆண் மயில் ஒன்று இருந்துச்சு. இது ஒரு மயில். இந்த ஓடுதா. பயப்படாத, எல்லாம் நம்ம பசங்க தான். வாங்கடா, மழை வந்துக்கிருக்கு. நான் மழை எடுத்தே போவோம். மழை வந்தால் இன்றைக்கி நனைஞ்சாலும் பரவாயில்ல, எதையும் பார்த்துக்கிடுவோம். ஏன் தெரில, நம்ம மைக்கு நல்லா மேய்ச்சிக்கிட்டான். இப்போ என்னமோ படுத்து கழுத்து சாய்ச்சிக்கிறிக்கான். என்னடாச்சு இது? முட்டிக்கிட்டே பிடிச்சா இல்லை தொண்டைக்குள்ளே எதுவும் பட்டுக்கிச்சான்னு தெரில. ஒரு கழுத்தை சதிக்கிறேன். என்னடாச்சு எனக்கு ஒன்றும் புரியல. நல்லா தாண்டா மேய்ச்சிக்கிறீங்க. என்னடாச்சு எனக்கு ஒன்றும் நல்லா தாண்டேன். கழுத்தை சதிக்கிறேன் தான். என்னடாச்சு இது? முட்டி பிடிச்சான்னு தெரியலையே. காதுக்குள்ளே எதுவும் போயிருக்கா? ஒன்றும் தெரிய மாட்டேன். நல்லா தாங்க வந்தேன். அப்படி படுத்து கத்துறியாங்க. திருப்பி இந்த அப்போ உள்ளே போயிருக்கேன். மழை வந்துருச்சுங்க, அடிச்சு ஒத்துக்கிருக்கு. சட்ட பாருங்க எவ்வளோ பேர் காற்றுக்கத்தோடு ஒத்துக்கிருக்கு. நல்ல மழை, சரியான காற்று வருதுங்க. இன்றைக்கி வரட்டும். இன்றைக்கி வந்தேனே எப்படி மணி 4:30 கிட்ட தான் ஆகுது. இன்னும் 5 மணி ஆகலைன்னா கத்துறா ஒரு ஐயாத்தே நிறையா வரலான்றீங்க. மழை வந்துடும். இன்றைக்கி எப்படியும் நல்லா பெய்யும்னு நினைக்கிறேன். நல்லா காற்றோடு வருது. காற்று இல்லாமல் நல்லா பெய்யும். இன்னும் எல்லாம் ஒரே பனிமூட்டமாக இருக்குது. தூரத்தில் இருக்குது, சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. யாரோ தீ வச்சதுக்கு அதுக்கும் அந்த போய்க்கு அதுக்கும் சர்ரு இழுத்து வருது. ஆனால் மழையை காணாமே. இன்னும் எங்கிட்டு போச்சு? ஐயா, காற்று கடிச்சு எங்கிட்ட தள்ளி போகுது. ஏன்னா இங்கிட்டு வரும் பார்த்தா அங்கிட்டு போய் போச்சு. தொலைக்காட்சிகளில் முதலியாக 3 மாதங்களுக்கு பிறகு மதுரையில் மண்டையை போனது மழை. நல்லா வந்துருச்சு. சரியான மழை. ஆத்தம் வந்துருச்சு. ஓடியா கிளம்பலாமா? அது கிளம்பிடுறாங்க. சரி, அப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த மழையில விட மாட்டேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பிடிக்கலாட்டி லைக்காக போட்டுருக்கேன். சரி, ஓடியா. இதே மாதிரி புதுவில பெரிய வேலை சந்திக்கலாம் நண்பர்களே. மழை வந்துருச்சு. அப்படி போய்கிட்டே ஓட வேண்டியதான் இன்னைக்கு. இருடா போம்டா ஒன்றும் அவசரப்படா. எங்கிட்டு போக பாப்படா. இருங்கடா, வர்ற விட்டு என்ன விட்டு வர்றாங்க. இருங்கடா, கொஞ்சம் குளிப்புடா. சோப்பு சிம்பிள் எடுத்து வர போய். நல்லா மழை வந்துருச்சுங்க. அடிச்சு இரு வரேன். அடிச்சுட்டு அதெல்லாம் கட்டி மாதிரி ஐஸாக அடிக்குது. வரக்கிட்ட போகிறாங்க. சேஃபான பழசுக்கு போக மாட்டோம். இந்த பேருக்கு சொல்கிற மாதிரி பாதுகாப்பான இடத்துல ஓடிங்க வீரர்களை. பாதுகாப்பான இடத்துல ஓடி இங்கே சொல்கிறீங்க. இன்னும் 2 வச்சு ஐயா 3 தடவை வந்து 2 வச்சு நல்லா சில்லுன்னு இருக்குங்க. அப்படியே நம்ம இன்னுமா ஜம்மு காஷ்மீர் இப்போ வந்த பாருங்க, சில்லுன்னு இருந்துச்சு. ஏய் இங்கே சேப்பா உள்ள வா. நல்லா மழை பெய்யுது. பாப்பா ரொம்ப சடுச்சுனா அடிச்சுனா கிளம்பிடுவோம். அவ்வளோதான், அடிச்சிச்சு. அப்போ கிளம்ப வைக்கிட்டா. சரி வாங்க போவோம். வாங்க போகலாம். மழை கூடுது. ஓடியா போகலாம். ஓடியா கத்துறா. ஓடு 100 ஆண்டு வாழுக. 10 பிள்ளை 100 ஆண்டு வாழுக. ஓடு ஓடியா வா. என்ன விட்டே நெட்டு எத்தி போட்டேன். உயிர் தைரியம் முதல் ஆளாக இருக்கா. உயிரை கொடுத்து எவ்வளோ இருக்கிறேன். சரி நண்பர்களே, பாப்போமா.